கிடையாது பெஞ்ச் அளவுட்டிங்களா உங்களுக்கு GQQFF கொண்டு வந்திருக்க புதிய எபிசோட். ஸோ நிறைய பேச நான் இன்ற கதையிலே இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த ஒருத்தவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸோ கிண்டல் பண்ணிட்டு இப்படி பேசியிருக்காங்க. ஸோ வேற எல்லாம் ஜெமன் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ஒருத்தன் மட்டும் ஜிமினை வந்து நோட் பண்ணிடுறான். டே மச்சான் ஜிமினா என்னடா ஆச்சு, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே என்னடா இருக்கு? டேய் உன் வேலையை பாடுறா, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, மூடிட்டு வேலையை பாடுறா. இல்லைடா நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சார் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய் உனக்கு வாய் ஓவர்றா, வாய் மூட்டு கம்னு விட்றா. அவனை என்கிட்ட வச்சுக்கிட்ட இன்னைக்கு என்ன வாங்கினது உனக்கு பத்தலையா? டேய் எப்பா எனக்கு வேணாம் மச்சான், என் ஆளை விடுடா ஜிமினா, நீ என்னமோ பண்ணு. டேய் மச்சான் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பயத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். ஸோ ஜிமன் தான் அந்த சைடை பார்த்துக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஒருவேளை லீவு போட்டிருப்பாரோ, உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ. நல்லது தான், அப்புறம் வராமல் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. இந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்றாங்க. டே மச்சான் ஜிமினை திரும்பி பார்த்துட்டு என்னடா காலேஜில் வெளியில் அடிச்சிட்டாங்க, நீ என்னடா வெயிட் பண்ணியிருக்க, கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடா, வாடா போகலாம். ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜிமினும் ஓகேடா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. போய் உட்காந்துடுறாங்க பெஞ்சில். ஸோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அது வேற எல்லாம் நம்ம ஜேகே தான். கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்டே ஸோ எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். ஜிமின் ஃப்ரெண்டு காலையே மிதிக்கிறான். டீ இந்திடா சார் வந்துட்டாரா, ஏன்டா இப்படி பண்ணுற, டீ சார்ரா குட் மார்னிங் சொல்லி தொலை, இல்லை அதுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறான், மூடிட்டு குட் மார்னிங் சொல்கிறான், சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து எவன்டா வந்த நேரங்கட்ட நேரத்தில் சார் ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஜிமின் பார்த்து அடுத்த செகண்டே வாய் ஒரு பக்கம் வளருது பயத்தில். இப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறான். அவ்வளோதான் நம்ம ஜிமினுக்கு தூக்கி வாரி போடுது. இவனா ஜிமின் செம ஷாக்கில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜேகே எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு எஸ் குட் மார்னிங் எல்லாரும் சிட் டவுன் ஜேகே சொன்ன அடுத்த செகண்ட் ஸோ எல்லாருமே உட்காந்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நம்ம ஜிம்மன் மட்டும் அப்படியே சிலம்பர் நின்றுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது, அப்படியே ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறான் ஆசையாமையே. ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டே உட்கார்றா, சார் உட்கார சொல்லிட்டாரு, நீ என்ன மனம் பண்ணி நிற்கிற, உட்காந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அவனை போட்டு எவ்வளோ இதை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவன் நின்றுக்கிட்டே இருக்கான். ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட் அடித்த மாதிரி அப்படியே செம்ம ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு அசைவில் ரைட்ரா இவன் இப்படி தான் இருப்பான், இப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு என்ன சாட்டை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே அவனோட திங்ஸ்லாம் டேபிளில் வச்சுட்டு ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஜிம்மினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த சைடு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஜிம்மினு இவன் எப்படி வந்தான், உடம்பு சரியில்லை நம்மளாவே ஒரு பேச்சு எடுத்தோம், ஆனால் வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுறது, விட்டுட்டு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளே இப்படி பேசிட்டு பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அவன் என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்ட்டு. நம்ம ஜேகே ஜிம்மன் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜிமின் கதில் ஒரு சொடக்கு தான் போடுறான். நம்ம ஜேகேல வந்துட்டு ஒரு சொடக்கு தான் அப்படின்னு போட்டு சொடக்கு போட்டோன்னா டக்குன்னு ரியல் வந்துடுறான். நம்ம ஜிமினும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு என்னாச்சு ஜிம்மன் சிட் டவுன் சொல்லி உன்னை எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏதோ ஷாக் அடித்த ட்ரீட்மெண்ட் மாதிரி இப்படியே நிற்கிற. நம்ம ஜேகே தான் நம்ம ஜிம்மன்ட்டு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமின்னு ஆமாம் ஜேகே நீங்கள் லீவு போடலையா சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் சார். நம்ம ஜிமினு இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட பேச நம்ம ஜேகே எல்லோரும் வேறு இருக்காங்க. செவனா என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும், நீ வேணா நினச்சிருக்கலாம். நம்ம ஜேகே இந்த மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டாக பேச நம்ம ஜிமினுக்கு தூக்கி வாரி போடுது. எப்படா நம்மளை செஞ்சது அப்படியே கொட்டா சொல்லணும். ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறான். என்ன இப்படி கண்ணடிக்கிறான், ஐயோ இவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே சார், நான் தான் ஏதோ தெரியாமல் மேனேஜர் பண்ணிக்கிட்டேன், குட் மார்னிங் சார் நான் உட்கார்றேன். ஜிமின் கொஞ்சம் பதட்டத்தில் பயத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்துடுறான். நம்ம ஜேகேவும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷோல்டரை தட்டி விட்டுட்டு வர போகிறான். நம்ம ஜிமினுக்கு ஐயோ கடவுளே வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல,
இவங்கலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன் கடவுளே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அம்மா என்னை நீங்கள் தான் காப்பாற்றுவீங்க. இந்த மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட்டு பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகேவும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின்னு இதை கவனிக்கிறதா இல்லை இவன் வேற என்னை குறுன்னு பார்த்துட்டு இருக்கா, பாடத்தையும் கவனிக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடத்தை கவனிக்கலான்னு பார்த்தா நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்து சைட் அடிக்கிறதுன்னு கண்ணே அடிக்கிறதுன்னு லிவிங் கெஸ்ஸு கொடுக்குறதுன்னு இப்படியும் சின்ன சின்ன யாருக்கும் தெரியாத சின்ன சின்ன உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமினுக்கு பாடத்தை கவனிக்க ஒரு மூடே போயிடுது. ஒரு வழியாக கிளாஸும் முடிஞ்சிருது. ஸோ நம்ம ஜேகே ஜிம்மனை தான் ஒரு மாதிரி ஒரு குருன்னு ஒரு பார்வையில் பார்த்துட்டு வேற போகிறான். நம்ம ஜிமினுக்கு அள்ளு விடுது. ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறானே தெரியலையே, கடவுளே என்னை காப்பாற்றுங்க இவன்ட்டு. ஜிமின் இப்படியே மனசில் புலம்பிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகே அங்கேருந்து போயிடுறான். லஞ்ச் டைமு நம்ம ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான். அப்படியே கேண்டீனில் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நம்ம ஜிமின் சாப்பிடாம அப்படியே ஜிமினுக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. ஆனால் சாப்பிட்ணுன்னு நினச்சா பக்கத்தில் ஜேகே இருக்கிற மாதிரி தோணுது. எந்த சைடு பார்த்தாலும் ஜேகே இருக்கிற மாதிரி தோணுது. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் இவன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான், ஐயோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாகறான். ஒரு பக்கம் அப்படியே வேர்த்து வேற ஊற்றுது ஜிமினுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகே சும்மா இல்லாமல் ஜிமினை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பான். நம்ம ஜிமினுக்கு இவன்ட்டு எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்துலையும் வெளியே கட்டிக்காமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது நம்ம ஜிமினுக்கு. இவன்ட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஜேகே விடவே மாட்டான். ஒரு சின்ன கேப்பு கூட விடாமல் கிடைக்கிற கேப்லலாம் ஜிமினை போட்டு செம்மையாக வச்சு செய்வான். ஜிமின் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம ஜேகே லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு ஆஃபீஸ் ரூமில் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஜேகே. ஸோ கரெக்டாக ஒரு பையன்ட்டு சொல்லி ஜிமினை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த பையனும் ஜிமினை தான் தேடி வந்துட்டு ஜிம்மன் கூப்பிட்றான். டேய் ஜிம்மன் மச்சி, என்னடா என்ன விஷயம்? சார் உன்னை கூப்பிட்டாரு. எந்த சாரு? அதான் நம்ம ஜேகே ப்ரொபோஸ் சார் இருக்கார்ல, அவர் உன்னை கூப்பிட்டாரு ஆஃபீஸ் ரூமில், போவியா? அந்த பையன் நம்ம ஜிம்மன்கிட்ட சொல்ல நம்ம ஜிம்மனுக்கு இன்னும் தூக்கி வரை போடுது. என்ன ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டானா? எதுக்கு கூப்பிட்ருப்பான்? எதுக்கு கூப்பிட்டாரு தெரியல. உன்னை வர சொன்னார் சார், சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன், நீ போவோ சரியா, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். நம்ம ஜிமின்னு என்னடா அது, எதுக்கு கூப்பிட்ருப்பானே தெரில, கூப்பிட்டதுக்கும் என்ன ஆன்சர் பண்ணோம், இவாட்டிக்கு போயிட்டான். எதுக்கு கூப்பிட்ருப்பான்? போகலாமா வேணாமா? போகலனாலும் பிரச்சனை, போகட்டாலையும் பிரச்சனை. ஐயோ நடுவில் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறேனே. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ வேறு இறக்குமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் எனக்கு காப்பாற்றினா என்ன, உனக்கு என்ன பொறுமையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கா. கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் பயத்தில் வேற. நம்ம ஜிமின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு சரி போவோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துடுறான். எஸ்கியூஸ் மீ சார், ஜிகே கம்மி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் யாரையுமே காணோம். நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன யாரையுமே காணோம். ஜிமின் ஒரு குழப்பத்துலேயும் அப்படியே உள்ளே போகிறான். ஆனால் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த பிளேஸ் வேறு. லைட்டாக பயமாக இருக்குது. ஏதோ தைரியத்தில் சரி தைரியமாக இருப்போம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஜிகே சார் இருக்கீங்களா, ஜிகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம ஜிகிட்டேருந்து. பின்னாடி கரெக்டாக யாரோ லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நம்ம ஜிமின்னு திரும்பி பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக்காக பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜேகே தான். அப்படியே செம்ம லஸ்ட் மூமெண்ட் அவன் கண்ணில் இருக்குது. நம்ம ஜிமிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ரைட்ரா, ஒரு சோழி முடிவோடு தான் இருக்கான் இவன். சார் எதுக்கு சார் இப்போ கதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இந்த மாதிரி கேட்க, நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு அதுவா தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பக்கத்தில் நடந்து வரான். நம்ம ஜிம்னு அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். சார் எதுக்கு முன்னாடி நடந்து வரீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம ஜிமன் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்க, நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு நீ தான் வேணும் ஜிமன், வேறு என்ன வேணும் எனக்கு? நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்து சொல்ல, நம்ம ஜிமன் சின்ன நான் தான் வேணுமா? சார் நீங்கள் ஏதோ ஒரு பையன்கிட்ட சொல்லி விட்டீங்களா, என்னை கூப்பிட்டீங்களா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்?
அதுவா? இதுக்கு தான் கூப்பிட்டேன். எதுக்குன்னா புரியலையா? உனக்கு காட்டணுமா? இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா ஜிமின் முன்னாடியே ஷோட்டை கொள்ளிட்டுறான். ஜிமின் ஜேகே பார்த்துட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க கிட்டமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. அப்படி பக்கத்தில் வேற நடந்து வரான். நம்ம ஜிமின் சார் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியல? முன்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்கேன். அதான் எதுக்கு நீங்கள் வந்து வரீங்க? பின்னாடி போங்க. முடியாது. ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஜிமின் முன்னாடி. நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கான். ஜிமின் ஒரு ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி போயிடான். டக்குன்னு நம்ம ஜேகே தான் பிடிக்கிறான். நம்ம ஜிமினா 2 பேர்த்துக்குமே ஐ கான்டாக்ட் நடக்குது. நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சென்த்தில் நம்ம ஜிமினும் ரியல் வந்துட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க? சாரா? நான் உனக்கு சாராடா? சுமன் நான் உனக்கு சாரா? அது கிளாஸில் இருக்கும்போதும் உனக்கு நான் சாரு. இப்போ நான் யார்? நம்ம ஜேகே இந்த மாதிரி ஜிவன்கிட்ட கேட்குறான். நம்ம ஜிவன் சார் தானே, ப்ரொஃபஸர் தானே நீங்கள், அப்போ சார் தான் கூப்பிடணும். கரெக்டு தானே? அதெல்லாம் கரெக்டு தான். இப்போது உனக்கு நான் யார்? சொன்னேனே சாரு. நீ சொன்னா கேட்க மாட்டேல்ல. வாயில் எப்படி என் பேரை வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிமின் ஷோட்டுக்குள்ளே கையை விட்டுறான். நம்ம ஜிமின் அப்படியே ஷொக்கு பார்க்குறான். நம்ம ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. ஜேகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்கே போகிற இது ஆஃபீஸ் ரூம். யாராவது வருவாங்க போவாங்க. யார் வருவா போவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சொன்ன ஜிமினா? கொஞ்சம் சவுண்டாக சொல்லு, எனக்கு கேட்கல. ஜேகே விளாடாத ஷோட்டில் வந்து கையை எட்டுக்க போறியா? என்ன வேணும்? இது சரியாக கேட்கல ஜிமினா, இன்னும் சத்தமாக சொல்லு. ஜேகே விளாடாத கையிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுறான். நம்ம ஜேகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை பார்த்துட்டு இப்போ எப்படிலாம் இருந்துச்சு என் பேர்? ஜிமின் ஜேகே பார்த்துட்டு அதான் சொல்லிட்டேன்னா நான் இங்கேருந்து போகிறேன். எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு டைட்டாக பண்ணுறான் நம்ம ஜிமினை. ஜேகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? சொன்ன கேட்க மாட்டியா? ஆமாம், இது ஆஃபீஸ் ரூமு, என்னோட ரூமு, யார் வர முடியும்? ஜேகே ஜமன்ட்ட அந்த மாதிரி சொல்ல நம்ம ஜிமின் ஐயோ சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும் வரியா? ஜேகே விளாடாத. நான் விளாட்றேண்ணா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இப்போ ரொம்ப அட்டம் பிடிச்சிட்ருக்க. கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற. ஜிமின் ஜேகே பார்த்துட்டேன். இப்போ என்ன உனக்கு கோஆப்ரேட் பண்ணும் அவ்வளோதானா? பண்ணுறேன். ஜேகே ஜிமினை பார்த்துட்டு அப்போ எதுக்கு இன்னும் வெயிட்டிங், வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து பிடிச்சி செம்ம லெப்பில் பண்ணிகிட்டு இருக்கான் ஜிம்மை பிடிச்சி. ஜிம்மன் அந்த கிஸ்ஸில் ரொம்பவே மெல்ட் ஆகிடுறான். அப்படியே பேக் கிஸ் செம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்மனும் ரொம்பவே டீப்பாக போகுது. ஸோ நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிம்மனோட ட்ரெஸ்ஸை ரொம்ப பண்ணுறான். ஸோ அப்படியே பேண்ட்டை ரொம்ப பண்ணுறான். ஜிம்மனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஜேகேயோட ட்ரெஸ்ஸு, ஸோ பேண்ட்டு, பேண்டேஜ் எல்லாத்தையும் ரொம்ப பண்ணிடுறான். ஸோ இப்போ ஜிம்மனும் ஜேகேவும் ஃபுல்லாக நேக்கட் ரொம்ப டீப்பாக ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜிம்மனை இந்த டேபிளே படுக்க வச்சு ஸோ அவன் மேலே ஓவராகி அப்படியே அவன் நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி செம்ம பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஜிம்மன் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறான். அவன் அப்படி மோன் பண்ணுறது நம்ம ஜேகேக்கு இதை கேட்கும்போது ஜிமின் மோன் பண்ணுறது கேட்கும்போது அப்படின்னா ஏறுது அவனுக்கு. ஜேகே ஜிமின் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு இடம் விடாமல் பைட்டிங் பண்ணி கிஸ் பண்ணி ஹிஸ் மார்க்லாம் கொடுக்குறான். ஜேகே அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு ஸோ ஜிமினோட பாட்டை எடுத்து ஸோ மவுத்தில் இன்சர்ட் பண்ணி அப்படியே ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினால் சுத்தமாக முடியல. செம்மையாக கத்தி மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே கீழே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் ஜிமின் மேலே ஓவராகி ஜேகே ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுடா, ஜிமின் ஓகே டாடி சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே ஜிமின் லிப்ஸில் போட்டு ஸ்ட்ராங்காக லிப்பில் பண்ணி கிஸ் பண்ணி டக்குன்னு இன்சர்ட் பண்ணுறான். ஸோ ஜிமின்னால சுத்தமாக முடியல. அப்படியே கம்ஃபர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஜேகே தான் கொஞ்சம் தனி ஜிமினா ஓகேவாகி. ஸோ எல்லாமே எங்களுக்குள்ள க்யூட்டான ஒரு சின்ன ஹாட் ரொமான்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜேகேவும் ஜிமினும் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக படுத்திருக்காங்க 2 பேருமே. ஜிமினை பார்த்துட்டு என்ன ஜிமின் எப்படி இருந்துச்சு என்னோட
பீகம் என்னோட அப்பா தெரிஞ்சிச்சு. முடியலை, செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐம் வெரி டு ஹாப்பி டேடி ஜேகே டேடி. ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஜேகிட்ட. ஸோ நம்ம ஜேகே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு சரி வா கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. இதுதான் கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகே வந்து ஜிம்மினை சும்மா இல்லாமல் வந்து சும்மா டச் பண்ணுறது என்ன அப்படின்னு டச் பண்ணி அவனை மூடி ஏற்றி அவனை வேலை கட்டுறதுலேயே ஒரு குடியாகவே இருப்பான் நம்ம ஜேகே. நம்ம ஜிம்மின்னு என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானே, டேய் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பான். நம்ம ஜேகே லைஃப் இப்படி தான் போகுது, நம்ம ஜிம்மன் லைஃப் இப்படி தான் போகுது. ஸோ இந்த சைடு இப்போது நம்ம ஜிம்மன் வந்து ஸோ வீட்டில் வந்து நான் ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு ஒருத்தவங்க ப்ரொஃபஸர் லவ் பண்ணுறேன், அவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவர் கூட தான் வேலைக்கு வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறான். அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஜேகேவும் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறான். ஸோ 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஸோ எங்களுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து ஸோ ரெடிமேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுநாளே ஸோ ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிருது 2 பேர்த்துக்குமே. நம்ம ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் முடிஞ்சது. இப்போ இந்த சைடு நம்ம ஜிம்மன் அப்படியே ரூம்குள்ளே வரான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்டு இருக்கான். வா ஜிமின் வா வா, எனக்கு அதான் இப்படி புருஷன். தெரியுது நல்லாவே தெரியுது. பாய் இருக்குதானே வெயிட்டிங்கு, நல்ல கிட்னி பிடிச்சிட்டே பாயிண்டா, வா வா அதுக்கு தான். உன்னை திருத்த முடியாதுடா ஜேகே, உன்னை இன்றைக்கி திருத்த முடியாது. ஆமாம்மா திருத்த முடியாதுதான். யார் சொன்னா? யாராலையுமே திருத்த முடியாது. வந்து நீ வேணால் திருத்தி காட்டேன் என்ன. நம்ம ஜேகே இந்த மாதிரி ஜிம்மினை கிண்டலாகவும் ரொமான்டிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மினு வேறு வழி இல்லாமல் நான் கேட்டுட்டு ஜேகே பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டேன். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு என்னடா பேசாமல் மீதியாக உட்காந்துருக்க, வேறு என்ன பண்ணணும், வா தூங்கலாம், டைம் ஆச்சு. ஜிமின் இந்த மாதிரி சொல்ல நம்ம ஜேகே டேய் விளாடாதடா, நீ நம்மளுக்கு என்ன நாளுன்னு உனக்கு எதுன்னு தெரியும், ஆனால் நீ அதுக்கு முன்னாடியே செஞ்சுட்ட, ஃபஸ்ட் நீ கட்டு புரிஞ்சதா. ஜிமின் இந்த மாதிரி ஜேகேயை பார்த்து சொல்ல நம்ம ஜேகே வந்து டேய் இதெல்லாம் விளாட்லன்னு வச்சுக்கோயா செம்ம காண்டாயிடுவேன், ஒழுங்காக வந்துடு. அதெல்லாம் முடியாது, நீ தான் முதைய பண்ணிட்டு நீ சொல்லலாம் கேட்க மாட்டலா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரே பாய் தான். ஸோ அப்படியே எங்களுக்குள்ள ஹாட்டான ஒரு லவ் ஸ்னேக் அவுட் ஜேகேக்கும் அண்ட் ஜிம்மனுக்கும் ரொம்ப ஹாட்டான ஸ்வீட்டான. ஸோ அவங்களுக்குள்ள லவ்வை ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணி அவ்வளோ க்யூட்டான ஒரு அழகான மேக் அவுட் அப்படியே எங்களுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஜிம்மினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ இப்படி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு 2 பேர் லைஃப்பும், ஜேகே லைஃப்பும் ஜிம்மன் லைஃப்பும். ஹாப்பி எண்டிங்காக. ஸோ இதோட இந்த 1 ஷார்ட் எபிசோட் ஜேகேக்கு 1 ஷார்ட் எபிசோட் போது புதிய எபிசோடும் ஜேகேக்கு 1 ஷார்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் இஸ் அரங்க பாய்.